ரூபாய் வழிப்பறி வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேரின் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் தமீம் அன்சாரி என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்ததாக வழக்கு பாய்ந்தது. இந்த நிலையில் எஸ்ஐக்கள் ராஜா சிங், சன்னி லாய்டு, வருமான வரித்துறை அதிகாரி உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பாய்ந்த நிலையில் தற்போது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரம் என்ன? சென்னை திருவல்லிக்கேணியில கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி தனியார் நிறுவன ஊழியர் முகமது கவுஸ் என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங், சன்னி லாய்டு, வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்குல சன்னி லாய்டு தவிர மற்ற 4 பேருக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்த நிலையில சன்னி லாய்டு நீதிமன்ற உத்தரவில் காவல்துறை விசாரணை செய்ததில் சென்னை 1000 விளக்கு காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ராயபுரத்தைச் சேர்ந்த தமீம் அன்சாரி என்பவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி கொண்டு வந்த பணம் 40 லட்சத்தை பிரித்து பின்னர் 20 லட்சம் ரூபாய் திரும்ப அளித்து விட்டதாகவும் மீதம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்ததாகவும் தெரிய வந்தது. இந்த குற்றத்துல உதவி ஆய்வாளர் ராஜா சிங், சன்னி லாய்டு, வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு, வணிக வரித்துறை அதிகாரிகள் சுரேஷ், சதீஷ், பாபு ஆகியோருக்கு தொடர்புள்ளதாக காவல்துறை தெரிவித்து அவர்களுக்கு எதிராக மிரட்டல், பொது ஒளிரை கடமை தவறி செயல்படுதல், நேர்மையற்ற முறையில் பிற சொத்துக்களை அபகரித்தல், தகவலை மறைத்தல், அடைத்து வைத்தல் உள்ளிட்ட பிரிவுகள் வழக்கு பதிவு செய்தது. 1000 காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ராஜா சிங், சன்னி லாய்டு, வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில தான் இந்த வழக்கில் தான் அவர்கள் ஜாமீன் கோரி வருமான வரித்துறை அதிகாரிகளான தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகியோர் 3 பேரும் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்புல எந்த ஆதாரம் இல்லை இந்த வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இதுபோன்ற வேறு வழக்கில் மனுதாரர்களுக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் இவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டனர். காவல்துறை தரப்பில் ஆஜரான மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் இந்த வழக்கில் விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை என்றும், இந்த காவல்துறை, வருமான வரித்துறை, வணிக வரித்துறை அதிகாரிகள் தொடர்பு உள்ளது, எனவே இதுல முழுமையாக விசாரிக்க வேண்டும். மேலும் காவல்துறை அதிகாரிகள் சன்னி லாய்டு ஒப்புதல் வாக்குமூலத்துல 20 லட்சம் ரூபாய் தொகையை குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவருக்கு பகிர்ந்து கொண்டுள்ளார் என ஒத்துக்கொண்டுள்ளாரும். எனவே தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதி கார்த்திகேயன் தற்போதைய நிலையில மனுதாரர்களுக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி அந்த 3 பேருடைய ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.